ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு புறஹாசலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம வந்து இன்றைக்கி தான் நம்ம வீட்டு புறஹாசலில் போயிட்டு எல்லா செடியையும் பார்த்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசி கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் மூடுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ இது என்னென்னா மாதுளப்பழம். இது வந்து நம்ம வீட்டில் உள்ளது கிடையாது. இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் தோட்டத்தில் உள்ளது. அது வந்து மதிலில் அப்படி அப்படி கடந்துச்சா, ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். 2 மாதுளப்பழம். இதை நான் ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, பிஞ்சியாக இருக்கும்போதே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். இப்போ வந்து அது நல்லா பருத்துருச்சு, பெருசாகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. 2 காயுமே செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா பருத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்துரும். அப்புறம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா, வாழைக்கொலை புதுசாக இப்போ நான் வந்து போட்டுட்ருக்கு. இது வந்து இன்னும் நல்ல தார் வந்து பெருசாகும். இந்த மரம் வந்து ரொம்ப பழைய மரமாக்கும். அந்த பழைய மரம் வந்து நாங்கள் கட் பண்ணி அந்த வாழைக்கொலை போட்டோன்னே கட் பண்ணிடுவோம். திரும்ப அது மறுபடியும் தழுத்து வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு பழைய மரம். இதுலேருந்து தான் வந்து தாரிப்பு தான் போட்டிருக்கு. இது வந்து நம்ம வீட்டில் உள்ள சீதா மரத்தில் உள்ள காய். நிறைய காய் வந்து அணில் வந்து என்ன பண்ணுதுன்னா சாப்பிட்டுட்டு போயிடுது. இப்போ நான் வந்து கிடச்சிருக்கதை மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். மிச்சம் எல்லாமே அணில் வந்து சாப்பிட்டுட்டு போயாச்சு. இப்போ 2 இருக்குது. இது வந்து அடுத்தது ஒரு வாழைத்தாறு. மொந்த வாழையாக்கும். இது சூப்பராக இருக்கும். பஜ்ஜிக்கெலாம் இந்த வாழைக்காவை நம்ம போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் வந்து பழம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மொந்த பழம் வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து பெஸ்ட்டு மெடிசனே சொல்லலாம் வயிற்று புண்ணுக்கு. இதை நல்லா நம்ம சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இதுவும் வீட்டில் உள்ளது பார்த்திங்களா, உரமே இல்லாமல் வளர்ந்ததுனால இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது என்னென்னு பார்த்திங்கன்னா, பம்பளி மாசுன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த காய் வந்து அந்த சவேரியார் கோயில் திருவிழா நாகர்கோயிலில் வந்து நடக்கும். அப்போ வந்து இந்த காய் வந்து ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து முன்னாடி சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோன்னா, இந்த காய் வந்து பம்பளி மாசுன்னு சொல்லிட்டு விலை கொடுத்து நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அது வந்து நம்ம வீட்டு மரத்துலேயே வந்து இந்த பழம் வந்து கிடைக்கிது. அதனால் சூப்பராக வீட்டிலேயே நாங்கள் சாப்பிட்ருவோம் இப்போல்லாம். இதில் வந்து நிறைய காய் கொருன்னு காய்க்கும். ஆனால் இப்போ சீசன் இல்லாதனால இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. 1, 2 அப்படின்னு இப்போ தான் வருது. பிஞ்சும் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு தூரத்தில் தான் அது ஒரு பிஞ்சு நான் காமிச்சிருக்கேன். ஒரு குட்டி காய் என்ன தெரியும். அது தூரத்தில் இருக்கிறதுனால நான் ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன் வீடியோ. ஸோ அது அவ்வளோவா உங்களுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் தெரியும். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள வெத்தலை. இது நம்ம வீட்டில் பல வருஷமாக இருக்குது. நாங்களும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருப்போம். அது படந்து நல்ல ரொம்ப யூஸ் ஆகுது எங்களுக்கு. இப்போ சாமிக்கு எங்கள் பக்கத்து கோயிலெலாம் எங்களுக்கு வந்து துர்க்கைம்மன் கோயில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நாங்கள் விளக்கு பூஜைக்கும் சரி, எல்லா பூஜை எதுக்குனாலும் அவங்க வந்து இங்கே வந்து பறித்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சுக்கு காப்பி எல்லாத்துக்கும் இது எடுத்துப்போம். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள பூனை கிடையாது. இவங்க வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க. அதனால் இவங்களுக்கு பேரெலாம் எனக்கு தெரியாது. ஸோ எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் வந்து கேட் மியாவுன்னு தான் சொல்லி கொடுப்பேன். இவங்க வந்து நம்ம வீட்டில் உள்ள டைகர். இவங்க நேம் வந்து டைகர். இவங்களோட இடம் இது தான். ஃபுல்லாக இவங்க இதிலே செட்டில் ஆயிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்தந்த நேரத்தில் அவங்க படுத்துப்பாங்க. இது வந்து எங்கள் அண்ணன் வீட்டு மாடியிலேருந்து நான் எடுத்த வியூ ஆக்கும். நம்ம வீட்டில் உள்ள களத்தில் பின்னாடி அந்த புறஹாசல் இருக்குல்ல, அங்கே உள்ள மரங்கள் வந்து இவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியும். அந்த வியூவே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு சீனரி மாதிரி, நேச்சுரல் சீனரி செம்ம சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி பச்சைல மாட்டு இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த வியூ வந்து எங்கள் அண்ணன் வீட்டு மாடியிலேருந்து நான் எடுத்தது. அங்கேருந்து எடுத்தோன்னா அவ்வளோ அந்த கிளைமேட்டும் சரி, அந்த பார்க்குறதுக்கே வந்து அந்த வானம் அந்த இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம வீட்டு பின்னாடி வந்து செடிகள் கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மாடியில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக அப்படி பார்ப்பேன். எல்லா இடமுங்களும் உள்ள அந்த மரங்கள் எல்லாமே பார்ப்பேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய மரங்கள் பற்றி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.